ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் தாலி பிரித்து கொடுக்கறதுக்காண்டி காசு, அந்த தாலிக்கு நடுவில் போடுற சரடு அதெல்லாம் வாங்கலான்னு பார்க்குறதுக்காண்டி போயிருந்தோம். நார்மலாக காசு காயினுக்கெல்லாம் வந்து 2% போடுவாங்க, பட் அங்கெல்லாம் 3% தான் போடுறாங்க. இந்த சரடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது 500 மில்லி, 2 இது 1 கிராம் கம்மியாகவே வச்சுருந்தாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்பும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது இருந்துச்சு, குண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களாம் இந்த பில் போட்டுட்டு இருக்கும்போது சரி நம்ம செயின் பார்க்கலாம், செயின் மாடல்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, லைட் வெயிட்லேயும் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செயின் பார்க்குறதுக்கு போய் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி டாலர்லாம் நான் வாங்கினதே இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த டெம்பிள் மாதிரி இருக்கும்ல, அந்த டிசைன் இதெல்லாம் உள்ளே வந்து ஒரு சாமி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா பேர் போட்டு நான் பார்த்துருக்குறேன். ஸோ நான் வச்சுருக்க உருண்டை செயின்லேயே இது வித்தியாசமான உருண்டை செயினாக இருந்தது. இதுவுமே பார்க்க அழகாக இருந்தது. இது எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் மேம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது 7 பவுன், 8 பவுன், 9 பவுன் அப்படின்னு ஒவ்வொரு பவுனில் காமிச்சாங்க. இதுக்கே மேட்சாக இந்த செயினுக்குமே மேட்சாக வந்து நெத்திச்சூடெலாம் இருக்குது மேம் அப்படின்னும் காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். 6 பவுனுக்கு நல்லா லாங் செயினாக யூ டைப்பில் ஒரு செயின் காமிச்சாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை காமிங்க மேம் சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எடுத்து கையில் கொடுத்தாங்க. இந்த செயின் பார்த்திங்கன்னா 6 பவுன் தான், பட் யூ டைப்பில் கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இது போட்டால். இதில் வந்து சாமி இருக்கிற மாதிரியும், அப்புறம் இந்த யாழ் சொல்லுவாங்கள்ல அந்த டிசைனில் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டியாக சாமிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வந்து ஊதுற குழல் இருக்குல்ல அது வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து வேறு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைட் வெயிட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேட்சிங்காகவும் ஒரு இது காமிச்சிருந்தாங்க. 2 பவுனுக்கே இவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. பேக் செயின் இல்லாமல் அந்த நெக் பீஸ் மட்டுமே 2 பவுன் தான் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து இது 6 பவுன், இது 2 பவுன், 8 பவுனுக்கு இந்த செட்டே எடுத்துடலாங்க. அவ்வளோ லைட் வெயிட்டில், அதுவும் ஆன்டிக்கில் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு கரெக்டாக அந்த பேர் கடை வந்து எனக்கு மறந்துருச்சுங்க, சாரி. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நான் இந்த இடத்துல பார்த்ததில்ல. ஸோ அங்கே ரொம்ப லைட் வெயிட்டில் குட்டி குட்டியாக போடுற மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ ஊருக்கு தக்கன வந்து அவங்க டிசைன்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ லாங் செயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ வந்து டர்க்கிஷ் டிசைன்லாம் என்னெல்லாமோ சொன்னாங்க. அங்கே பேர் எனக்கு நான் அது கேள்விப்பட்டதில்லை. ஸோ இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே லைட் வெயிட் தான், எல்லாமே 6 பவுன் செயின் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து பார்வையாக இருக்கிற மாதிரி, எப்படின்னா நம்ம இந்த ஃபுல் கோல்டில் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா டர்க்கிஷ். இதில் நான் பார்த்ததில் வந்து வித்தியாசமாக இருந்தது இது தான். ஸோ இதுதான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்னு சொன்னாங்க. லைட் வெயிட்டில் 4 பவுண்டில் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த செயினும் அந்த டாலரும். இதில் வந்து நடுவில் வந்து ஒயிட் கோல்டும் வந்திருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாடல் வந்து நியூவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இதை வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் நான் எடுத்ததில்லை. டர்க்கிஷ் டிசைன்லாம் நீங்கள் எடுப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா தங்கமயிலில் போய் பார்த்தோம். ஸோ 2-3 கடைக்கு போனோங்க. இதுவுமே ஆன்டிக்கில் லைட் வெயிட்னு சொன்னாங்க. ஸோ ஒரு லாங் ஆரமும் ஒரு குட்டி நெக்லஸும் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டு காமிச்சாங்க. ஸோ இதில் வந்து சாமி இருக்கிற மாதிரியும், அதில் அந்த பீகாக் இருக்கிற மாதிரியும் 2 இந்த செட்டு ஃபுல்லாக காமிச்சாங்க. வளைகாப்பு வளையலும் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்காண்டி. ஸோ அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பேங்கிள் செக்ஷன் போய் உட்காந்தோம். அப்போ இவங்க பேங்கிள்ஸ் அதை எடுத்துகிட்டு வரதுக்காண்டி வச்சுருந்தாங்களா. அப்போ இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2 பவுனில் 2 வளையல் சேர்ந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்தது. ஸோ நார்மலாக நம்ம பேங்கிள்ஸ்க்கு அப்படின்னு ஒரு வெயிட் இருக்கும், அதுக்கு தக்கன தான் பர்சன்டேஜ் போடுவாங்க. இங்கேயுமே பேங்கிள்ஸ் மாடலில் நிறையா தான் வச்சுருந்தாங்க. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவீங்க அப்படின்னு கேட்டால் 30% சொல்கிறாங்கங்க. நான் இது வரைக்கும் 30% கேட்டது கூட இல்லை. ஒரு கிராம் 2 சைடு வளையல் போடுற மாதிரி 2 கிராமுக்கு பார்த்தோங்க. வளைகாப்பு வளையல்னு சொல்லுவாங்கள்ல அது பார்த்தோம். ஸோ அது பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா 2 கிராமுக்கு 30% போட்டு 3% ஜிஎஸ்டின்னு போட்டு 40,000 கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அப்பாடி பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரிங்க, ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பேங்கிள்ஸ் டிசைன்லாம் நல்லா தான் வச்சுருந்தாங்க அந்த கடையில். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பட் வந்து வேஸ்டேஜ்லாம் ரொம்ப ஹையாக போடுறாங்கங்க. ஸோ இந்த சைடில் வந்து அப்படி இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிராண்டடாக கடைக்கு போனால் கூட இவ்வளோ பர்சன்டேஜ் போடுவாங்களாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இல்லை இருக்கட்டும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்க மேம் கம்மி பண்ணிடுவோம் மேம், கம்மி பண்ணி போடுறோம் மேம், வாங்க மேம் பேசிக்கலாம் மேம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அந்த ஜுவல்லரியில். ஸோ இந்த மாதிரி கூட்டி போட்டு அப்புறம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். பட் 30% சொன்னதுக்கப்புறம் வேண்டாம், இங்கே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ தாலிக்கு 2 காயினும் 2 சரடும் மட்டும்தான் பில் போட்டோம். ஸோ பில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அந்த சைடு போயிலாம் இனிமேல் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. இல்லாட்டி டாப் கடைக்கு போயிடணுங்க. ஜோசா லுகாஸ், பீமா, ஜிஆர்டி, கல்யாண், லலிதா அந்த மாதிரி போயிட்டோன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக போட மாட்டாங்க. அதிலே நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். 2 காயினும் 2 சரடும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
3 சேர்ந்து 3 கிராம் ஒரு கிராம் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 கிட்ட வந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.